இந்த குட்டியோட அம்மா தலையீத்து ஆடு அப்படிங்கிறதுனால அவ்வளவா வந்து அதுக்கு தாய் பாசம் தெரியல. ஏதோ ஒரு குட்டி கத்துனா ஒரு ஃபீலிங்கில அம்மான்னு கத்திட்டு ஓடி வந்துச்சு. காலையில நேரத்தில குட்டி போட்டது. சாயங்காலம் வரைக்கும் பெருசா பால் குடுக்கவோ, இல்ல அரவணைச்சுக்கவோ இல்ல. அதுக்கப்புறம் வந்து கால புடிச்சு நாங்க வந்து ஆட்ட புடிச்சுக்கிட்டோம். பால் ஊட்ட வச்ச குட்டிக்கு. அது சாயங்காலம் வரைக்குமே பால் குடுக்கமா நின்றுச்சு. தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு விட்டுருந்தோம். சாயங்காலத்துக்கு மேலே குட்டி இதுக்கப்புறம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை பிடிச்சி பால் ஊட்ட வச்சோம். அதுக்கப்புறமா ஆடும் குட்டியும் சேர்ந்துக்கிடுச்சு. அது வரைக்கும் தத்தக்கா புத்தக்கான்னு கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துக்குச்சு ஆட்டுக்குட்டி. நாங்களும் மழை வந்துடும், இப்போ மழை வந்துடும், அப்போ மழை வந்துரும்னு பார்க்குறோம். பெருசா எங்களுக்கு ஆடுகள இந்த மாதிரி நல்ல தரமான ஆடுகள வந்து கிடைக்கிறது அபூர்வம். 1, 2 ஆடுகள் கழிக்கிற மாரி இருந்தாலும் மீதி ஆடு, குட்டி எல்லாமே நல்ல வர்க்கமா இருந்துச்சு. குடுக்கறக்கும் மனசு இல்லாம, அதுக்கப்புறம் வச்சுக்கிறக்குமே வந்து முடியல. ஏன்னா தென்னம்பிள்ளைய என்னதான் அன்னாங்கால் போட்டு விட்டாலுமே, அந்த வலையெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சுருது. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமான சூழ்நிலையில தான் இருக்கிறோம். தீவனம் கூட கட்டுப்படி பண்ணிடலாம். ஆனா தென்னம்பிள்ளை கடிக்கிறது நிறுத்த முடியல.